கோவையிலிருந்து சந்தோஷ் அப்படிங்கிறவர் கேட்குறார், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, என்னது அது எப்படி இங்கே அடித்தா அங்கே வலிக்கும்? இது ஒரு அருமையான ஒரு புராண சம்பவத்தை நினைவூட்டுகிற ஒரு வழக்கச்சொல். பெரும்பாலும் இது மதுரை சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்களால் ஒரு ஏன்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு பொருள் எந்த சூழலில் அதை பயன்படுத்துகிறார்கள், தூற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்களா, போற்றுவதற்கு பயன்படுத்துகிறார்களா, ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிற சூழல் சார்ந்து பொருள். இது கிராமிய கலை. அந்த வார்த்தை அந்த மாதிரி ஒரு வழக்கு, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாள். அது என்ன, இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் அப்படின்னா அந்த பக்கத்தில் உள்ள வாழ்க்கை அது புரியும், மற்ற பிரதேசத்தில் உள்ள வாழ்க்கை அது புரியாது. ஒரு அம்மையார் அந்த அம்மையார் புட்டு விற்கக்கூடிய ஒரு அம்மையார். அது புட்டை விற்று அதில் வரக்கூடிய காசில் தான் ஜீவனம் பண்ணிட்டுருக்கு, தான் வாழ்ந்துட்டுருக்கு. அந்த காலத்தில் அதுக்கு பேரில் அது மிகப்பெரிய ஒரு சிவபக்தி. அந்த மதுரை சுந்தரேச பெருமாள் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா யாரும் இல்லை, உறவினர்கள் யாரும் இல்லை, அதுவே புட்டு வைத்து அதுவே சம்பாதிச்ச மாதிரி தான். அப்படி ஒரு சூழல் அது என்ன பண்ணோன்னா, அந்த சிவபெருமான் மேலே பக்தி வச்சுருக்கிறதுனால முதல்ல புட்டு வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி புட்டு அதை எடுத்து முன்னாடி சிவபெருமானுக்குன்னு வச்சிடும். அந்த புட்டு அது எடுக்காது, மற்ற அது சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். அதுக்கப்புறம் அது புட்டு வியாபாரம் பண்ணும். இது போல் கொழுக்கட்டை பண்ணும்போது நம்ம கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி அந்த கொழுக்கட்டையிலேயே கொழுக்கட்டை கொடுப்பாங்க. அதுதான் சிறப்பு. இந்த மாவை உருட்டி திரட்டுறதுக்கு முன்னாடி அப்படி உருட்டி அப்படி வைப்பாங்க, அது பிள்ளையார். கொழுக்கட்டை நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வழக்கு. அது மாதிரி அதை சிவபெருமான் பேரில் வச்சிடும். இந்த உண்மையான பக்திக்கு அவர் தலை சாய்க்கணும்னு நினைக்கிறார். ஒரு அற்புதமான காலம் அதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையிறது. என்னென்னா, திடீர்னு மதுரையில் ஒரு காலத்தில் வெள்ளம் வருது. அப்படி வெள்ளம் வரும்போது ஊருக்குள்ளே தண்ணி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மடையை திருப்பி ஆற்று பக்கமாக திருப்பி விடுவாள். அதுக்கு சில இடங்களெல்லாம் மேடாக்குவாள், சில இடங்களில் பள்ளங்களாக்குவாள். இந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கும் இல்லை ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு ஏற்பாடு. அந்த மாதிரி ஒரு அவசர கால பணி மாதிரி நடக்கும். அந்த மாதிரி திடீர்னு மதுரையில் ஒரு தண்டோரா போடுறாங்க. அவசரமாக வைகையில் வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லோரும் ஒரு பகுதியை ஒசத்த வேண்டியதாக இருக்குது, ஒரு திருப்ப வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லோரும் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பி அந்த கரையை உயர்த்துவதற்கு, இந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வராமல் திரும்பி அந்த ஆற்றுக்குள்ளேயே போகிறதுக்கு உதவிடும்படியாக அப்படின்னு சொல்லி அரசன் அந்த காலத்தில் தெரியப்படுத்துறதுனால தண்டோரா போட்டு அது மூலிமா தெரியப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மா ஒரு தடவை புட்டு வைக்க போகும்போது திடீர்னு அந்த தண்டோரா போடும். அப்படி போடும்போது வீட்டுக்கு ஒரு ஆள்னோடனே இந்த அம்மா யோசிக்குது. ஏன்னா இதால் எதுவும் முடியாது, ஒரு 60-70 வயசு இருக்கும். அதே சமயத்தில் ஆள் வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இருந்தாலும் அப்படி முடியாதவங்க வேறு ஒரு ஆளை கூலிக்கு அமர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பொறுப்புக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க க்ஷேத்திராதிகாரின்னு பேர். அந்த பழைய காலத்தில் அதாவது சொந்த வீடு வச்சுருக்கிறவான்னு அர்த்தம். அந்த மாதிரி க்ஷேத்திராதிகாரியாக இருந்தால் ஆள் வைக்கணும். அப்படி ஒரு ஆளை தேடுறா. அந்த ஆளை தேடும்போது சிவபெருமான் அழகாக இதுக்கு வரார். அவர் எப்படி வர்றாருன்னா, பிரமாதமாக ஒரு கோமணம் கட்டின்றார், ஒரு மண் சுமந்து போடுற ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டார், அது ரொம்ப தேஞ்சி போன மாதிரி ஒரு மண்வெட்டி வச்சுட்டார் தோலில். இந்த அம்மா கிட்ட வந்தோடனே அப்படியே இந்த அவன் தண்டோரா போடுறதுக்கும் இவர் எதுக்க வர்றதுக்கும் இந்த அம்மா கேட்குறதுக்கும் ரொம்ப சரியாக அந்த அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தானே வரா. அப்படின்னு தானே அந்த அம்மா கேட்குது, இது மாதிரி ஆள் வேணுமா, நீ போயிட்டு வரியாப்பா அப்படின்னா. தாராளமாக, ஆனால் எனக்கு முதல்லையே கூலியை முதல்ல கொடுத்துடணும் அப்படின்னு. இந்த அம்மா சொன்னது, என்கிட்ட கையில் காசு கிடையாது, நான் அன்னன்னைக்கு சாப்பிட்டு இந்த புட்டை விற்று தான் அதெல்லாம் சாப்பிட்ணும், அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ புட்டை கொடுத்துரும், நான் சாப்பிட்டுட்றேன் அப்படின்னோடனே, இது வியாபாரத்துக்கு உண்டானது, சாயந்தரம் கூலி கொடுக்கணும், அதனால் உதிர்ற புட்டை நான் உனக்கு தரேன், மற்றபடி பிடிச்ச புட்டு நான் விற்றுட்டு சாயந்தரம் உனக்கு கூலி கொடுத்துருவேன். சரி, ரைட், ஓகே அப்படின்னோடனே இது ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறா இந்த புட்டு கதையை. இவர் என்ன பண்ணார், இந்த புட்டை வாங்கி சாப்பிட்டார். இப்படி சாப்பிட்டது அவர் ஒண்டி தான். இந்த புட்டை வாங்கி நல்லா சாப்பிட்டார். எல்லா புட்டும் உதிர்ந்து போச்சு.
அந்த அம்மா மொத்தமாக பிடிச்ச புட்டு விற்கிறதுக்குன்னு சொல்லுது. அன்றைக்கின்னு பார்த்து இந்த புட்டு பிடிபடவே இல்லை. அது உதிர்ந்து போச்சேன்னு சொல்லி நல்லா வாங்கி சாப்பிட்டார். அந்த கரையை மேலே ஒசர்த்துறதுக்கு மண் கொட்டுறதுக்காக தான் வந்திருக்கார் அவர். அங்கே போனால் அந்த வேலையை செய்யணுமோ இல்லையோ, அந்த வேலையை செய்யாமல் அப்படியே போகிறது, தூங்குறது, அங்கே ஆடுறது, அது மாதிரியே வேலை பண்ணியிருந்தார். அங்கே ஒரு மேஸ்திரி படம் இல்லையோ, இந்த பக்கமாக மண்ணை கொட்ட அந்த பக்கமாக மண்ணை கொட்டுன்னு, அது மாதிரி காலம்புறையிலேருந்து இவரை பார்த்துட்டு இவர் இங்கேயும் ஆடிட்டு சாக்ஷாத் சிவபெருமான். அவர் எப்படி மறைஞ்சிக்க முடியும்? எல்லாருக்கும் பண்ணுறது பைத்தியகாரத்தனமாக இருந்தது. ஏன்னா அவரே அந்த மாதிரி தான் இருப்பார், பித்தா பரிசூடிம்பார். அது மாதிரி இருக்கும்போது அதை கரெக்டாக மனசில் வச்சுட்டு இவர் சரியாகவே வேலை செய்யலையே, யார் இது அப்படின்னு. இந்த மாதிரி புட்டு விற்கிற அம்மா வச்ச ஆள் அப்படின்னா, ஐயா எனக்கு யாருன்னு தெரியாதையா, இந்த மாதிரி கூலி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன், இந்த மாதிரி தெரியாதனமாக வச்சுட்டேன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போவும் இவர் ஏந்திருந்த பாடு இல்லை, அப்படியே அலட்சியமாக தூங்கியிருந்தார். ராஜா நேரடியாக பார்க்க வரார். அப்படி பார்க்க வரும்போதும் அவரை பார்த்தோன்னே சாட்சாத் சிவபெருமான், அவர் என்ன யாரை பார்த்து மரியாதை கொடுக்கணும், அதனால் அப்படியே அலட்சியமாக தூங்குற மாதிரி இருந்தார். அப்போ இது மாதிரி பண்ணியா, இது மாதிரி கேட்டியா அப்படின்னு விசாரித்து அவர் அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி தான் கையில் இருக்கிற பெரம்பால் அந்த மண் சுமப்பவர் வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அடிக்கிறார். அப்படி அடித்தா அந்த அடித்த அடி எல்லார் முதுகுலையும் விழுந்துடான், எல்லார் முதுகுலையும் வலிச்சுதான், அவன் மறைஞ்சிட்டான். இது என்னென்னா, அங்கே அடித்தா இங்கே வலிக்கணும். அடித்தது யார்? பாண்டிய மன்னன். அடிபட்டது யார்? சிவபெருமான். வலித்தது எங்கே அப்படின்னா அனைவருக்கும். அதனால் அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் அனைவருள்ளும் கறந்துரைகிறான் அப்படிங்கிற தத்துவத்தை இந்த அற்புதமான சம்பவம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த சம்பவத்தை தான் என்ன சொல்லுவாங்க, அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமிய வார்த்தையில் பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது, வழக்கு சொற்கள்.